திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக உணவுப் பொருட்களில் பலவிதமான கலப்படங்கள், இன்னும் நோய்க்கிருமிகளால் உண்டாகிற பாதிப்புகள், நாள்பட்ட உணவுகள் விநியோகிக்கப்படுவதினாலே அவைகள் நிமித்தமாக உண்டாகிற பாதிப்புகள் என்று தொடர்ந்து அதிகரித்த செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். அந்த வகையில் கடந்த நாட்களிலே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மூலமாக பரவின நோய்க்கிருமி தொற்றினாலே 14 நாடுகளில் உள்ள நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் சல்மோனெல்லா என்று சொல்லப்படுகிற நோய்க்கிருமிகள் கண்டறியப்பட்டது நிமித்தமாக இது நிமித்தமாக உண்டாகின பாதிப்பிலே நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பிரிட்டானியா உட்பட சுமார் 14 நாடுகளில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இதில் கண்டறியப்பட்ட இந்த சல்மோனெல்லா என்று சொல்லப்படுகிற நோய்க்கிருமி நிமித்தமாக பிரிட்டானியா உட்பட 14 நாடுகளில் நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதனுடைய பெயர் ஐரோப்பா உணவு பாதுகாப்பு அந்த அமைப்பினாலே வெளியிடப்படாத சூழ்நிலையில் தற்போது அதை குறித்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. உக்ரைனை தன்னுடைய மையமாக கொண்டு செயல்படுகிற யூரோ ஃபுட் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தினுடைய அந்த அமைப்பானது ரீவா நூடுல்ஸ் என்கிற பெயரிலே வெளியிடப்படுகிற அந்த நூடுல்ஸில் தான் இந்த தொற்றானது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நோய்க்கிருமிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் அந்த நிறுவனத்தால் அந்த பாக்கெட்டுகள் திரும்ப பெறப்பட்டன என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் இப்படிப்பட்ட விபரீதங்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நோய்க்கிருமியினாலே இளைஞர்களும் சிறியோர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இப்படிப்பட்ட நோய் தொற்றுகள் கிருமிகளிலிருந்து இளம் சிறார்கள் மற்றும் இளைஞர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பாதுகாக்கப்பட நாம் பாரத்தோடு ஜெபிக்கப்படுகிறோம். உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படும் பொழுது அது உணவு விடுதிகளில் சுத்தமானதாக, பாதுகாப்பு மிகுந்ததாக, மக்கள் அதை உட்கொள்ளும் பொழுது எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க அது சத்து நிறைந்ததாக தயாரிக்கப்படவும் வலியுறுத்தப்பட உணவு பாதுகாப்பு அமைப்புகள் ஒவ்வொரு தேசத்திலும், மாநிலத்திலும், மாவட்டத்திலும் செயல்பட கர்த்தர் கிருபை தர ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிரிட்டானியா உட்பட 14 நாடுகளில் உள்ள நூற்றுக்கணக்கானோரை பாதித்திருக்கிற இந்த சல்மோனெல்லா என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே நோய்க்கிருமி நூடுல்ஸ் மூலமாக பரவினதிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் முதலாவது ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நோய்க்கிருமிகள் ஆண்டவரே எந்த நூடுல்ஸில் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை தயாரிக்கும் நிறுவனம் முற்றிலும் தடை செய்யப்பட, வரும் நாட்களிலே இதை சரி செய்வதற்கு ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவரே தகப்பனே அதற்கு பொறுப்பாய் இருக்கிற உணவு பாதுகாப்பு அமைப்பு சார்ந்த அதிகாரிகளுக்கு கர்த்தர் கொடுத்து நடத்த, இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட உணவுகள், நாள்பட்ட உணவுகள், கலப்படம் நிறைந்த உணவுகள் எந்த விதத்திலும் மக்களுக்கு விநியோகிக்கப்படாமல் இருக்க அரசாங்கம் அதிலே குறிப்பாக நடவடிக்கை எடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உணவு என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. அதே நேரத்திலே அது ஆண்டவரே தகப்பனே கேடு நிறைந்ததாக, ஆண்டவரே பாதிக்கப்பட்டதாக, நோய்க்கிருமிகளால் சூழப்படும் பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது, மரணத்தையும் உண்டு பண்ணுகிறது என்பதை அறிந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் இனி வராதபடி தடுக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தை மூலமாக
உண்ணுகிற உணவு, ஆண்டவரை குடிக்கிற தண்ணீர் எங்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.